என் பேருக்கு அதாவது நான் சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீர்ல. என் ஊர் பொண்ணு பக்கத்துல நாராயணபுரம் கிராமம். எங்க வீட்டுல யாரு எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க அம்மா. எங்க அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரும் போட்டு உடைச்சு மொத்த நாங்க எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நாங்க 5:30 மணிக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த போட்டு உடைச்சிட்டு சாமான் எடுத்துட்டு போயிட்டேன் நாங்க எல்லாத்தையும். 6 மணி எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அது ஓடாது. எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவங்க அழுதுட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஜூன் மாசம் 24ஆம் தேதி நைட்டு. மறுநாள் 25ஆம் தேதி சிஎம் பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க. எஃப்ஐஆர் காப்பி கூட போடாம 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. எங்க வீட்டுல யாருக்கும் எந்த பண்ண முடியாம நிக்கிறாங்க. எங்க அண்ணனுக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நாங்க 22 சவரன் நாக்கைய பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பாத்துற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு. தமிழகத்தில் நாரணமாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சிஆர்பிஎஃப் வீரராக ஜம்மு காஷ்மீரில் நாட்டுக்காக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது பெற்றோர்கள் ஆடு மாடு மேய்த்து அரும்பாடுபட்டு அவரது திருமணத்திற்காக சேர்த்து வைத்த 22 பவுன் நகை, பணம் மற்றும் பட்டுப்புடவை உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருப்பதாக கண்ணீரோடு அவர் வெளியிட்ட காணொளி ஒன்றை திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். கடந்த ஜூலை 24ஆம் தேதி மாலை தனது தாயார் மாடு மேய்ப்பதற்காக வீட்டை பூட்டிச் சென்றுவிட்டு மாலை திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடு போயிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜூலை 24ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் அடுத்த நாள் முதல்வருக்கு பந்தோபஸ்து வேலை இருப்பதால் இதுகுறித்து புகார் அளித்த போதும் காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எஃப்ஐஆர் பதிவதற்கே 4-5 நாட்கள் ஆகிவிட்டது என்றும் தான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் காவல்துறையில் இதுகுறித்து யாரும் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் கண்ணீரோடு குறிப்பிட்டிருக்கிறார். நகை திருட்டு போனதா இல்லையா என்பதை தெரியாமல் திருப்புவனம் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் தமிழ்நாட்டில் நடந்தேறியிருக்க உண்மையாக நகை திருட்டு போனதை குறித்து புகார் அளித்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதை பலரும் விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நான் சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீர்ல. என் ஊர் பொண்ணு பக்கத்துல நாராயணபுரம் கிராமம். எங்க வீட்டுல யாரு எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க அம்மா. எங்க அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரும் போட்டு உடைச்சு மொத்த நாங்க எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நாங்க 5:30 மணிக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த போட்டு உடைச்சிட்டு சாமான் எடுத்துட்டு போயிட்டேன் நாங்க எல்லாத்தையும். 6 மணி எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அது ஓடாது. எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவங்க அழுதுட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஜூன் மாசம் 24ஆம் தேதி நைட்டு. மறுநாள் 25ஆம் தேதி சிஎம் பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க. எஃப்ஐஆர் காப்பி கூட போடாம 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. எங்க வீட்டுல யாருக்கும் எந்த பண்ண முடியாம நிக்கிறாங்க.
என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நகை 22 சவரன் நகையை பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பாத்துற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு.